அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது தஜ்வீத் அப்படின்ட்டு எல்லா முறையிலையும் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அந்த தஜ்வீத் அப்படிங்கிறது கரெக்டான முறையில் ஓதக்கூடியவங்க அரபியர்கள். அந்த அரபியர்கள் உச்சரிப்பு தான் சரியான சொல்லு. அந்த அரபியர்கள் உச்சரிப்பு நமக்கு வரணுன்ட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. ஏன்டா இன்றைக்கி சொல்லக்கூடிய வார்த்தைகளும் சொல்லக்கூடிய பேச்சுகளும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம அத்தஹியாத்தில் ஓதுறோம், அல்லாஹும்ம மஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதி வல் ஜமீல் மூமினீன வல் மூமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் அஹ்யா மின்ஹும் வல் அம்வாத்தி இன்னக்க முஜீபு தவ்வாத்தி பிரஹமத்திக்கு யா ரஹ்மர் ராஹிமீன். அப்படிங்கிறது அந்த இடத்துல என்ன வருதுன்னா ஒயின் வருது. ஒயின் வரும்போது யா அல்லாஹ் என்னுடைய உஸ்தாதை நல்வழிப்படுத்து, என்னுடைய எல்லாத்துக்குமே அப்படி அதாவது என்னுடைய தாய் தந்தைக்கு மன்னிப்பை கொடு, என்னுடைய உஸ்தாதை மன்னிச்சிரு, எனக்கு கிருபை செய்யுங்கிற ஒரு இது வரும். ஆனால் இதே இது நீங்கள் மஃபிர்லி அப்படின்னு சொன்னீங்கண்டா என்ன ஆகும்? காவு வந்துடும். காவு வந்தால் என்ன வருது? அதில் என் குடும்பத்தை நாசமாக்கு, என்னுடைய உஸ்தாதா நாசமாக்கு. அப்போது ஒரு எழுத்து உச்சரிப்பு. ஆனால் மன்னிக்கக்கூடியவன் ரப்பு. அதனால் நீங்கள் தஜ்வீது முறைப்படி ஓதுறது சிறந்தது. அந்த சிறந்த சொல்லு நீங்கள் குர்ஆனை பார்த்தே தஜ்வீது முறைப்படி ஓதி பழகுங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஓதி பழகினாலும் நீங்கள் குர்ஆனுடைய பார்க்குறதுக்கு ஒரு நன்மை இருக்குது, அந்த குர்ஆனை தொடுறதுக்கு ஒரு நன்மை இருக்குது, ஓத தெரியாதோ அந்த திக்கி ஓதுறதுக்கு நன்மை இருக்குது. இப்படி பலவிதமான நன்மைகள் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு அந்த குர்ஆனில் வச்சுருக்கோம். குர்ஆன் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்தது அல்லாஹ் தஆலா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்துக்கு கொடுத்தது. அந்த குர்ஆனை நம்ம எந்த அளவுக்கு வீட்டில் பேணுறோம், எந்த அளவுக்கு நம்ம ஓதுறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இந்த இறை நேசர்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டு இன்னைக்கு காலையில் 4 சூறாக்கள் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம ஓதிடுறோம். என்ன சூரா? அர் ரஹ்மான், தபாரக்கல்லதி, யாஷின், சூரத்துல் வாக்கியா. இந்த 4 சூறாவுமே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான சூறா. அது ஒவ்வொரு சூறாக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. வாக்கியா சூறாவை ஓதுறவங்க ஒரு பெண் ஓதுனா அந்த சூறாவுக்கு என்ன பலன் அப்படின்னா, அந்த பெண் வாழ்நாளில் ஏழ்மையை அடைய மாட்டாங்க. எந்த சூழ்நிலையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு அந்த வாக்கியா சூறா ஓதுறவர்களுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த வாக்கியா சூறாவுடைய நன்மை, அந்த வாக்கியா சூறாவே என்ன சொல்கிறாங்க, உமர் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய ஒரு பெண்ணு இந்த சூறாவை ஓதுறாங்க. ஓதும்போது உமர் அலி அல்லாஹ் யார்? அமீர், தலைவர். ஆனால் ஒரு பெண்ணு ஏழ்மையான குடும்பம், அவங்க தாய் என்ன செய்கிறாங்க, மாட்டுடைய பாலில் தண்ணி கலக்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண்மணியுடைய அந்த பெண்ணு சொல்லுது, யார்? அந்த தாயுடைய பிள்ளை சொல்லுது, மா நீ யார் ஆட்சி காலத்தில் இருக்க? உமர் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் இருக்க, யாருக்கு அநீதி செய்ய நினைக்கிற அப்படின்ட்டு சொல்லி அந்த பாலை தண்ணியை கலக்கலாம். அந்த இடத்துல உமர் அலி அல்லாஹ் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன சொல்லு, அந்த சூறா வாக்கியாவுடைய அல்லாஹ் எப்படி நாடுறான், எப்படி நம்மளை நல்வழிப்படுத்துகிறான்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னு. நம்ம நினைக்கிறோம் நம்மளை கொண்டு ஆகுது அப்படின்ட்டு. இதை சொல்லக்கூடிய வார்த்தை தான். உடனே அந்த பெண்ணுடைய அந்த பிள்ளைய அவர் உமர் அலி அல்லாஹ்வுடைய மகனுக்கு நிக்காஹ் செஞ்சு வைத்ததான் ஹதீஸில் சொல்கிறாங்க. இது ஒரு விஷயம். சூரத்துல் வாக்கியாவுடைய சிறப்பு. சூரத்துல் அர் ரஹ்மான், அல்லாமல் குர்ஆன் அப்படின்டா என்ன? அர் ரஹ்மானுடைய சூறாவை சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு மாப்பிள்ளை சூறா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை சூறா அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை, ஒரு ஆணுக்கு ஒரு மொத்தத்துக்கு ஒரு மாப்பிள்ளைங்கிறது என்னது? ஒரு சந்தோஷம் அடையக்கூடியது. அந்த சூறாவுடைய சிறப்பு அர் ரஹ்மானில் சூறாவில் இருக்குது. இந்த அர் ரஹ்மான் சூறாவில் 11 தடவை நீங்கள் ஓதி துஆ செஞ்சால் அவங்களுடைய நாட்டங்கள் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். இதை தெரிஞ்சுக்கிறங்க. அதுக்கப்புறம் யாஷின் சூறா. இந்த யாஷின் சூறாவில் அனைத்து விதமான நன்மைகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக 40 நாள் நீங்கள் ஃபஜர் தொழுதுட்டு நீங்கள் ஓதிட்டா நீங்கள் நாடிய நாட்டங்கள் நிறைவேறும்னு சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக செய்யணும் எந்த அமலும். என்ன? முல்க், தபாரக்கல்லதி. இந்த சூறாவுடைய சிறப்பு என்ன அப்படின்ட்டா, நீங்கள் மறுமை நாளில் அல்லாஹ் தாலா உங்களை கபூரில் இந்த சூறா மண்டாடுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கபூருடைய வெளிச்சத்துக்காக மண்டாடுன்னு சொல்கிறாங்க. இந்த சூறாவை ஓதணும். இந்த 4 சூறாவும் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம ஓதுறோம். அதனுடைய வெற்றியை காண்றோம். என்னுடைய இருந்தது நான் இழந்ததை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு இப்போ ஒவ்வொரு துளியாக தந்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கும் தர கிருபை செய்வான் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் பக்குவத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு இதை கேட்பவர்கள் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.